ஏன்டா டேய் சாவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படின்ற மாதிரி நம்மளால நம்பவே முடியாத மாதிரி சாக போற தாத்தா கூட எந்திரிச்சு உட்காந்து சிரிக்கிற அளவுக்கு காமெடியா செத்து போனா 5 பேரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல ஹைலைட் என்னன்னா இவங்க செத்தது எல்லாமே நம்ம யூசுவலா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் மாதிரி தான். எப்படின்னா டேய் சிரிச்சு சிரிச்சு செத்துறாத அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மெதுவா சாப்பிட்றா தொண்டையில சிக்கி செத்துறாத அப்படிலாம் சொல்லுவோம்ல. இவங்க செத்தது எல்லாமே இந்த மாதிரி தான் செத்துருக்காங்க. வெல்கம் டு தி ஹரி ஷோ. நான் உங்க ஹரி அண்ட் இந்த வீடியோ டாப் 5 ஃபன்னியஸ்ட் டெத்ஸ் இன் த வேர்ல்டு. நமக்கு தெரிஞ்ச யாராவது சிரிச்சுட்டே இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், டேய் ஓவரா சிரிக்காரா சிரிச்சு சிரிச்சே செத்துறாத அப்படின்னு சொல்லுவோமா. ஆனால் உண்மையிலே ஒருத்தர் சிரிச்சு சிரிச்சே செத்துருக்காரு. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்டிஃபஸ் அப்படின்ற ஒரு பிலாசபர் இருந்திருக்காரு. அவர் ஒரு நாள் இளங்காத்து வீசுது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருந்திருக்காரு. அவர் நடந்து வர்ற வழியில் ஒரு டாங்கி அதாவது ஒரு கழுதை வாயில அத்திப்பழத்தை நல்லா மென்று சாப்பிட்டு இருக்கிறத இவர் பார்க்குறாரு. இப்போ இந்த இடத்துல அவரும் அந்த டாங்கியும் மட்டும்தான் இருக்காங்க. இவர் டக்குன்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஜோக் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. அதாவது இவருக்கு இவரே ஜோக் சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த ஜோக் என்னன்னா, எப்பா எல்லாரும் கேட்டுக்கங்க, இந்த கழுதை வந்து அத்திப்பழத்தை பயங்கரமா சாப்பிட்டு முடிச்சிருச்சு, இப்ப யாராவது அதுக்கு வைன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு காமெடின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது இவருக்கு இவரே இந்த ஜோக்கை சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல இவரோட சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாம செத்து போயிட்டாரு. எனக்கு அவர் செத்தது கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு நல்ல ஜோக்கா இருந்தா அவர் செத்து இருந்தாருன்னா ஒரு நியாயம் இருக்கு. இது என்ன காமெடின்னு இதுல சிரிச்சு செத்துருக்காரு. ஏய் அவன் செத்துட்டான்டா. 1771 ஸ்வீடன் நாட்டோட அரசரான அடோல்ஃப் ஃபெட்ரிக் அப்படின்றவருக்கு சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால என்ன ப்ரோ, அவர் சாப்பிட்ற சாப்பாட்டில் யாராவது விச வச்சு அவரை கொண்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இவர் ஒரு நாள் நைட்டு டின்னர் அப்போ எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு சாப்பிட்டு இருக்காரு. எல்லாருமே சாப்பிட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. இவருக்கு அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப பசிச்சிச்சா என்னன்னு தெரியல, இவரோட ஃபேவரட் டிஷ்ஷான ஒரு ஃபுட்டை 10 பிளேட் எக்ஸ்ட்ரா உள்ள விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் சாப்பிட்ட இவர் தூங்க போவாருன்னு பார்த்தா அந்த டேபிள்லயே செத்து விழுந்துட்டாரு. இதைத்தான் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதே மாதிரி சாப்பிடும்போது மெதுவா சாப்பிடணும். பண்ணி பஞ்சு முட்டாயை மேயற மாதிரி மேஞ்சோம் அப்படின்னாலும் தொண்டையில சிக்கி செத்துருவோம். டேய் மெதுவா சாப்பிடு, இல்லைன்னா தொண்டையில சிக்கி செத்துருவேன். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு. தண்ணி தண்ணி தண்ணி. வழக்கமாக நம்மளாம் கொஞ்சம் தாடி அதிகமாக வளர்த்தினாலே என்னடா அக்யூஸ்ட் மாதிரி இருக்கேன், என்னடா சினிமா வில்ல மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தர் 6 அடிக்கு தாடி வளர்த்தி வச்சிருந்தாரு, அதனாலேயே செத்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? 5067 ஆஸ்திரியாவை சேர்ந்த ஹான்ஸ் ஸ்டெய்னிஞ்சர் அப்படின்றவர் 6 அடிக்கு தாடி வளர்த்தி வச்சிருக்காரு. ஒரு நாள் இவர் வீட்டு பக்கத்தில் ஒரு தீ விபத்து நடக்குது. அங்கே இருக்கவங்களாம் காப்பாற்றலாம் அப்படின்னு நினச்ச இவர் வேகமாக ஓட ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கவங்கள காப்பாற்ற போகிற எல்லாருமே மெர்சல் படத்தில் வர விஜய் மாதிரி சிஎம் விஜய் மாதிரி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு தானே போவாங்க. ஒருவேளை வேட்டியை மடிச்சு கட்டாம ஓடுனா அந்த வேட்டி தடுக்கி விட்டு நம்ம பல்ல காட்டிட்டு கீழே விழுந்து பல்ல உடைச்சுப்போம். 6 அடிக்கு தாடியை வளர்த்தி வச்சிருக்க இவரு டக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த தாடியை கூட மறந்துட்டு தாடியை சுருட்டி வைக்க மறந்த இவரு தாடியை அப்படியே கீழே விட்டுட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு 5 ஸ்டெப் ஓடினதுக்கு அப்புறம் 6வது ஸ்டெப்பு இவரோட தாடியில இவரே கால் வச்சதுனால டக்குன்னு இவரோட கழுத்து சடக்குன்னு திரும்பி செத்து போயிட்டாரு. நம்ம ஃபேமிலியில் இருக்க யாராவது இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்ம ஓவராக சேட்டை பண்ணால் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, டே விளையாட்டு வினையாயிர போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி விளையாட்டு வினையாகி ஒருத்தர் செத்தாரு. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ரோமனை சேர்ந்த டைபேரியஸ் கிளாடியஸ் ட்ரெஸஸ் அப்படின்றவர் இந்த பேரிக்கா இருக்குல்ல, அதை வந்து தூக்கி போட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாதிரி நான் வாயிலேயே கவ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வாயில் கவ்வி இருக்காரு. ஆனால் அவரோட வாயில் கரெக்டாக கேட்ச் ஆகாத அது போய் தொண்டைக்குழியில் சிக்கிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கே என்ன ஆகும்னு தெரியும், மூச்சு திணறி அந்த இடத்துல செத்துட்டாரு. பேரிக்காலாம் என்ன பேரிக்கா, இந்த போனையே நாங்க முழுசா முழுங்குவோம். டே விளையாட்டு வினையாயிரும் சொன்னா கேளு, அதுவும் கரெக்டு தான். இது வரைக்கும் பார்த்ததுலேயே இப்போ பார்க்க போகிற சாவு தான் சரியான காமெடி. அந்த காலத்தில் ஆஸ்டிலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடக ஆசிரியர் இருந்திருக்காரு. அவர் சிவனேன் ஒரு நாள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்திருக்காரு. இவருக்கு மேலே ஒரு கழுகு ஒரு ஆமையை வாயில கவ்விட்டு வந்துட்டு இருந்திருக்கு.
அந்த கழுகு பறந்து வந்துட்டு இருக்கும்போது கீழே இவர் உட்காந்துருந்தார்ல, இவரோட சொட்ட மண்டையை பார்த்து அது ஏதோ பாறை அப்படின்னு நினச்சி ஆமையோட ஓடு இருக்குல்ல அந்த ஓட்டை உடைக்கிறக்காக இவரோட சொட்ட மண்டையை பாறைன்னு நினச்சி டமார்னு இவர் மண்டையிலே போட்டதுனால இவர் மண்டை பொழந்து செத்துட்டாரு. இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், சாவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் ஒரு ஃப்ரீ டிஸ்க்ளைமர் சொல்கிறேன், தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் மொட்டை மண்டையாவோ இல்லை சொட்ட மண்டையாவோ இருந்தீங்கன்னா வெளியே போகிறப்ப கேப் போட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இதில் எந்த சாவு உங்களுக்கு காமெடியாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதோட பார்ட் 2 வேணுமா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இதே மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், லவ் யூ.